பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது இறுதி 10 இரவுகளில் ஒன்றாக இருக்கு. அதுல ஒற்றைப்படை இரவுகள்ல நம்ம தேடுவோம். அதுல ரொம்ப முக்கியமாக 27 அப்படிங்கிறது பல அறிவிப்புகள்ல வந்திருக்கு. ஆனா அறிவிப்புகள் சஹீஹான அறிவிப்பான்னு கேட்டா 27 தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லிட்டு சஹீஹான எந்த அறிவிப்பும் இல்லை. அதனாலதான் நம்ம எல்லா ஒற்றைப்படை இரவுகளுக்கும் இறுதி 10 இரவுகளுக்குமே நம்ம என்ன பண்ணோம், அமல்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதனால நிறைய பேர் கேட்காதீங்க 27 தான் கரெக்டான லைலத்துல் கத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நாளுக்குமே சொல்லியிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. 23, 25, 21 எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம். இறுதி 10 இரவுகளையே சிறப்பீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுல 27 நிறைய பேரால சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு இரவா இருக்கு. நிறைய அறிவிப்புகள்ல 27 பத்தி ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப ஒரு படி ஜாஸ்தியே என்ன பண்ணும், இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த நாள்லயும் பாத்தீங்கன்னா இதுவரையும் ஒற்றைப்படைகள்ல அமல் செஞ்சவங்க கண்டிப்பா இதுல இன்னும் அதிகமா செய்யுங்க. இல்ல நான் எந்த ஒற்றைப்படையுமே செய்யல, நான் 27 மட்டும் தான் நம்பி இருக்கேன், நான் 27 தான் லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு நான் வருஷம் அமல் செய்வேன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அமல் செஞ்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, கடைசி 10 இரவுகள்ல இல்ல செய்யவே இல்லை இப்பதான் நான் நிறைய செய்ய போறேங்கிறவங்களா இருந்தாலும் சரி, லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து இன்னைக்கு நம்ம அமல் செய்து கொள்ளணும். அதுக்கு ஆலிம்கள் சில விஷயத்தையும் சொல்றாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திக்ரை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த திக்ரை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிறப்புக்குரிய திக்ரு. எந்த அளவுக்கு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுவிற்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அல்லாஹுடைய தூதர் இதை ஓதுவது 3 மணி நேரம் திக்ரு செய்த நன்மையை நம்ம கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் நம்ம இபாதத் செய்ய முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. 3 மணி நேரம் தொடர்ச்சியா நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இபாதத் செஞ்சிருவீங்களா? நமக்கு சாத்தியமே இல்லை. ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. நமக்கு வேலை இருக்கு, அதுக்கப்புறம் கவனம் செதறது, நமக்கு ஒழுவு நிக்க மாட்டேது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த திக்ரை ஓதுறது 3 மணி நேரம் நீங்க இபாதத் செய்த நன்மை கிடைக்குதுன்னா 1000 மாதங்களை விட அதிகமாக நன்மை தரக்கூடிய இந்த இரவுகள்ல நாம என்ன பண்றோம், ஒரு நிமிஷம் இந்த திக்ரு ஓதுறதுக்காகவும், ஆனா ஒரு நிமிஷம் ஓதுனாவே 3 மணி நேரம் அமல் கிடைச்சிருதுன்னா அல்லாஹ் எவ்வளவு நமக்கு நன்மை கொடுப்பான். யோசிச்சு பாருங்க. இந்த நாள் அப்படிங்கிறது மக்ரீப்ல இருந்து காலையில ஃபஜ்ர் வரையும் இருக்குது லைலத்துல் கத்ருங்கிறது. அப்ப அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு 11 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 11 மணி நேரம் ஃபுல்லா இபாதத் செய்தா கூட நம்ம இந்த 3 மணி நேரம் ஓதக்கூடிய இந்த திக்ரை ஓதனம்னா என்ன ஆயிரும், இன்னும் அதிக மணி நேரம் திக்ரு செஞ்ச நன்மை கிடைக்கும். இப்ப அந்த திக்ரை பார்க்கலாம். அந்த திக்ரு தான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஷிஹி வஜினத அர்ஷிஹி மிதாத கலிமாத்திகி. இத நபி அவர்கள் அவங்களுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதை ஓதுவது 3 மணி நேரம் தொடர்ந்து இபாதத் செய்து நன்மை கிடைக்கும். இந்த நாள்ல இதை ஓதுங்க. இந்த அளவுக்கு 3 மணி நேரம் இபாதத் செய்த நன்மைன்னு சொல்லிட்டு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி குறைந்த நேரம் இருக்கக்கூடிய இரவுகள்ல இதை சிறப்பித்துக் கொள்ளணும். குறைஞ்சது 3 முறை ஒதுக்குங்க. சரி, இப்ப அடுத்தது என்னன்னா, ரொம்ப சுருக்கமா நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த இரவுங்கிறது மக்ரீப்லயே ஆரம்பிச்சிருது. தயவு செஞ்சு நைட்ல இருந்து இபாதத் செய்யாதீங்க, மக்ரீப்ல இருந்தே இபாதத் செய்யுங்க. மக்ரீப்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபஜ்ர் வரையும் செய்யுங்க. முடிஞ்சா கொஞ்சம் செஞ்சு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் கொஞ்சம் செய்யுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நாள் எப்படி இபாதத் செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒரே இபாதத்தா செய்யணும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மூடு மாறும். திக்ரு செஞ்சுட்டு இருப்போம், அப்புறம் அப்படி சலிச்சிருவோம். அப்ப என்ன பண்ணுங்க, குரான் ஓதுங்க. குரான் ஓதிட்டு இருப்போம், நமக்கு ஒழு இருக்காது. என்ன பண்ணுங்க, அந்த சமயத்துல நீங்க துவா செய்யுங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நாள்ல அந்த மக்ரீபுக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லா அமலையும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோல நம்ம போட்டுட்டு தான் இருப்போம். இந்த திக்ரை அதிகமா ஓதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்ரீப்ல இருந்தே என்ன பண்ணும், ஃபஜ்ர் வரையுமே நீங்க என்ன பண்ணணும், பாவங்களை விட்டுருங்க. 1000 மாதத்தை விட சிறந்த இரவுல போய் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் கூட பாவம் செய்யாதீங்க. யார பத்தியும் பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க. எல்லாம் நமக்கு 1000 மாதத்துள்ள ஒரு இரவை கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த நினைப்புல மட்டும் இருங்க. அப்ப பாவத்தை கைவிடுங்க. மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரையும் நிறைய இபாதத் செய்யுங்க. அதுக்கப்புறம் குரானோடு நிறைய தொடர்பு இருங்க. ஏன்னா இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு பாத்தீங்கன்னா, குரான் இறக்கப்பட்ட நாள். அதனால குரானோடு தொடர்பு இருங்க. குரான் என்ன பண்ணுங்க, இந்த நாள்ல ஓதாதவங்க இல்ல ஓதிட்டு இருக்கவங்க எங்க முடிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் குரானை அதிகமாக இந்த நாள்ல ஓதுங்க. இந்த நாள்ல பருள் தொழுகைகள் 3 இருக்கு பாருங்க. என்ன 3னா, மக்ரீப் தொழுகை, இசா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை. இந்த 3 தொழுகையுமே பாங்கு சொன்ன உடனே ஒழு செஞ்சு தொழுதுருங்க. கண்டிப்பா பாங்கு சொன்னனுமே நல்ல முறையில ஒழு செஞ்சு பெண்கள் தொழுதுருங்க, ஆண்கள் ஜமாத்தோட தொழுதுருங்க. ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாளுமே மக்ரீப், இசா, ஃபஜ்ர் எல்லாம் ஜமாத்துல தானே தொழுகணும்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் தொழுகணும். ஆனா இப்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரையும் சொன்னோம். இப்ப மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரை இருக்கக்கூடிய
ஃபர்லான அமலே என்னன்னு தெரியுங்களா? அந்த மக்ரீப் தொழுகையும் இசா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் தான். அதுதான் அந்த நாளுடைய உங்களுக்கு ஃபர்லான, அதாவது அந்த இரவுடைய ஃபர்லான தொழுகை. அப்ப அந்த 3 தொழுகையை தொழுகாம நீங்க எதை செஞ்சாலுமே நமக்கு பிரயோஜனம் இருக்காது. அதனால ஒழு செஞ்சு நல்ல முறையில ஆண்கள் ஜமாத்தோடும் பெண்கள் வீட்லயும் என்ன பண்ணுங்க, சுன்னத்து ஃபர்லு நஃபுல் எல்லாம் பேணி தொழுவுங்க. அப்பதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்லுக்கு குறை கூட நஃபில்ல நிவர்த்தனை செய்யப்படும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அந்த நேரத்துல 3 தொழுகையும் செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சா என்ன பிரயோஜனம்னு கேளுங்க. ஒருவர் இசா தொழுதுட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இரவின் பாதி அளவுக்கு நன்மை செய்த இபாதத் செய்த நன்மை கிடைக்குது. அதே மாதிரி ஒருவர் ஃபஜ்ர் எந்திரிச்சு தொழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பாதி இரவுடைய நன்மை கிடைக்குது. அப்ப நான் எந்த இபாதத்துமே செய்யலன்னே வச்சுக்கலாம். நைட்டு இசா தொழுதுட்டு படுத்திருக்கேன், காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு படுத்திருக்கேனாவே எனக்கு என்ன அர்த்தம்னா, இசா தொழுதாவே பாதி இரவு நன்மையும் ஃபஜ்ர் தொழுதா மீதி இரவுடைய நன்மையும் கிடைச்சா நான் இரவு முழுவதும் இபாதத் செஞ்ச நன்மை கிடைச்சிரும். அப்ப பாருங்க எவ்வளவோ ஈஸியா இருக்கு. வெறும் இசா தொழுக அதே மாதிரி ஃபஜ்ர் தொழுகையை ஒழுங்கா செஞ்சுட்டாவே நமக்கு என்ன ஆயிரும், அதோட பாத்தீங்கன்னா இந்த இரவுடைய நன்மை கிடைச்சிரும். அதுக்காக இரவு தூங்கணுமான்னு கேக்குறீங்கன்னா அப்படி சொல்லலான்னு, இது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். அதே மாதிரி இது விதி தீர்மானிக்கக்கூடிய இரவாக இருக்குது. அதாவது விதி தீர்மானிக்கக்கூடிய இரவுனா எப்படிப்பட்ட இரவு நீங்களே சொல்லுங்க. நமக்கு ஒரு வருஷத்துக்கு நீ என்ன நல்லது நடக்க போகுது, என்ன சோதனைகள் வரப்போகுதுன்னு எல்லாமே இந்த இரவுல தான் தீர்மானிக்கப்பட போகுது. அப்படி இருக்கும்போது அந்த நாள்ல நம்ம தூங்கிட்டு இருக்கலாமா, அந்த நாள்ல நம்ம இபாதத் செய்யாம இருக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. நபி அவர்கள் இந்த மாதிரியான நாட்கள் இரவு முழுவதும் விழித்து வணங்கி இருக்காங்க. அதுவும் விதி தீர்மானிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, தௌபா செய்வாங்க. ஏன் தௌபா செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்கள்கிட்ட எப்படி இருந்திருக்கணும், ஒன்னா நல்லபடியா நடந்திருக்கணும், இல்ல நல்லபடியா நடந்து காட்டினாலும் இப்ப அதுக்கு வருந்தி திருந்தி இருக்கணும். அப்பதானே நாம யாருக்கா இருந்தாலும் நம்ம அப்படித்தானே நல்லா செய்வோம். அந்த மாதிரிதான் அல்லாஹ் இடத்துல நம்ம ஒன்னா நல்லவங்களா இருந்தா நல்ல விதி எழுதப்படும், இல்ல நம்ம தவறா நடந்திருக்கோம் பாவங்கள் செஞ்சிருக்கோம்னா பாவ மன்னிப்பு கேட்டா நல்ல விதி எழுதப்படும். அப்ப தெரிஞ்சுக்கோங்க, நீங்க விதி தீர்மானிக்கக்கூடிய இரவுல இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு அல்லாஹ் இடத்துல ஒன்னா நல்லவங்களா இருக்கணும், இல்ல பாவம் செஞ்சதெல்லாம் மன்னிப்பு கேட்டாவது நல்லவங்களா மாறிடணும். அதனால நீங்க லைலத்துல் கத்ர் இரவுல பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்க, அல்லாஹுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி இன்ற இரவு நம்ம அமல் செய்யணும்னா இந்த நாளுடைய பகல்ல நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. அது முந்தின நாளா இருக்கலாம், அடுத்த நாளா இருக்கலாம். அதாவது இன்னைக்கு நைட்டு நம்ம இபாதத் செய்யறதுக்கு இன்னைக்கு பகல் ஃபுல்லா ஓய்வு எடுத்துக்கணும். அதே மாதிரி நாளைக்கு பகல்லையும் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனா நைட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பகல்ல அதுக்காக தனியா போய் ஓய்வு எடுக்கிறது இல்ல. பொதுவா நம்ம தூங்குறது வேற, அதை பத்தி நம்ம இங்க சொல்ல, இன்னைக்கு நைட் நம்ம முடிச்சிருக்க போறோம்னு சொல்லி அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டா மட்டும்தான் இந்த இரவை நீங்க கரெக்டா யூஸ் பண்ண முடியும். ப்ரிப்பேர் ஆகுறது என்ன தெரியுங்களா, ஒண்ணு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. இன்னைக்கு உட்காந்து விதவிதமா சாப்பிடுறது, விதவிதமா ஆக்கி கொடுக்கறது, எல்லார் வீட்டுக்கு போயிட்டு வருது, நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, வெளியே போய் சுத்தி பாக்குறது. ஏன்னா இந்த அன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம் பல பேரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்ரீப்ல இருந்தே ஃப்ரெஷ்ஷா அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த இபாதத் தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு வச்சு செய்யுங்க. என்ன செய்யணுங்கிறது நம்ம அடுத்தடுத்து போடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நேரத்தை வீண் பண்ணாம செய்வீங்க. இல்லாட்டினா என்ன செய்யணும்னே உங்களுக்கு தெரியாது. தொழுகையே இல்லாட்டினாலும் கூட இந்த நாள்ல திக்ரு ஓதிக்கிட்டே இருங்க. அதுதான் இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து முக்கியமான அமல்கள் வருது. என்ன திக்ரு ஓதணும், என்ன தொழுகை நடத்தணும், என்ன சூறா ஓதணும், இந்த மாதிரி என்ன துவா கேட்கணும்னு எல்லாமே வருது. தொடர்ச்சியா பாக்குறதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா வரதெல்லாம் கையோட பார்த்து செஞ்சிருங்க. ஒரே வீடியோல போட்டா மறந்துடுவீங்கிறதுக்காக தான் நம்ம பிரிச்சு போடுறோம். அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.